கிராமத்து முறையில சூப்பரா ரசம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். மல்லி தூளாவே நான் போட்டிருக்கேன் அரைச்சி வச்சத. ஸோ, ஒரு கைப்பிடி பூண்டு, 3 தக்காளி நல்லா பழுத்தது. அப்படியே இந்த அளவுக்கு தான் மிக்ஸியில அரைக்கணும். இதுக்கு மேல அரைச்சீங்கன்னா டேஸ்ட்டே வராது. இந்த பதத்துக்கு அரைச்சுக்கங்க. உப்பு, மஞ்சள்தூள் அத அப்படியே தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கங்க உங்களுக்கு வேணா. நான் புளி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நல்ல சத்தெல்லாம் உறிஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு, தக்காளி நிறைய புழிஞ்சிருக்கில்ல, 3 தக்காளி, 5 தக்காளி கூட நான் புழிஞ்சுப்பேன் தக்காளி ரசத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ கலராக இருக்குது. ஸோ நான் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல உங்களுக்குலாம். கண்டிப்பாக மீன் வறுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தாளிச்சு கொட்டிட்டு நல்லா கொதி வரும்போது, லைட்டாக கொதி வரும்போது அப்படியே இறக்கிடணும். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.